எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை, அது மட்டுமல்லாமல் சம சப்தமமாக சனி பகவான் வக்ர சனியினுடைய பார்வை பிடியில் வேறு 12ஆம் இடத்தில கர்மகாரகன் மற்றும் ஆயுள்காரகன் சனி பகவான் வக்ரம் பெற்று அந்த வக்கர பார்வையானது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனுடன் இந்த சம சப்தம இணைவில் என்பது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும். சில நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் ராசிநாதன் வக்ர சனியின் சமசப்தமத்திலே என்று எதற்கும் கவலை இல்லை, நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலைதான். சனி மீன ராசிக்கு இந்த சனி பகவானானவர் 10 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இதற்கு முன்பு ஒரு தொழிலிலே எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு கஷ்டப்பட்டீர்களோ அதனுடைய பயன்களை எல்லாம் சேர்த்து வைத்திருந்தால் அதை சுப விரயமாக நல்ல ஒரு மூலதனத்திலே ஈடுபடுத்த அயனங்கள் சயனங்கள் போகம் என்று அப்படி கட்டமைத்துக் கொள்ள ஒரு சுபத்தன்மையோடு ஒரு சனி பகவானுடைய அற்புதம் நிகழும். அற்புதம் என்பது 12ஆம் இடத்து சனி பகவான் 7 சனி துவக்கம் என்று இருந்தாலும் கூட இந்த வக்ர சனி காலத்தில நீங்கள் செய்த விஷயங்களில் ஒரு மறு சீராய்வு செய்யக்கூடிய அமைப்பை இது இந்த காலகட்டம் தரும். ராசிநாதன் மீது பார்வை 6ஆம் இடத்துல என்பது பல நிலைகளில சரியான முறையிலே திட்டமிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி மேஷ ராசிக்கு ராசிநாதன் மற்றும் அஷ்டம நிலைக்கும் அதிபதியும் செவ்வாய் தான். இந்த இணைவு நிச்சயம் சில கவனம் சில எச்சரிக்கை ஓர் 45 நாட்கள் 13 செப்டம்பர் வரை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்பார்த்த நற்பலன்கள் அனுகூலங்களை சில தவறவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இந்த பதிவிலே உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நல்லவராக உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு அமைகிறாரா அல்லது கெட்டவரா என்பதை பற்றியும் எப்படி இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது என்பதை பற்றியும் இந்த பதிவிலே உங்களுக்காக நான் சொல்கின்றேன். பதிவை முழுவதுமாக கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் சக்தி வாய்ந்த சிறப்புகள் தருகிறது. அதற்கான சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்க முடியும். அதை செய்வது எளியதாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7 மணி 2 மணித்துளிகள் அளவில் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னிராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கு. செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன? அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும், குளிரடிக்கும். பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது.
இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கு. செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தம், ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை, அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக ஊடல் கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மண், மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை அதிலே பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகையினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல், அணு ஆற்றல், எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படைத்தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அது போன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில செவ்வாய் கிரகம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள்.
காரணம் செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம் நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலிலே சென்று வெண்ணெய், வடைமாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும்போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி. ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதேபோல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள். எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீச்சம்பவங்கள் மூண்டு தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது
எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ, உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான், செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். மேஷராசி என்பர்களே, இந்த பதிவிற்கு, இந்த சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து தெரிவியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். மேஷராசியின் அதிபதியாக உங்களுடைய இந்த செவ்வாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி என்றும் சொன்னேன். இந்த காலகட்டத்திலே செவ்வாயானவர் 6ஆம் வீட்டிலே அந்த பெயர்ச்சி என்பது கன்னி ராசியில் பெயர்ச்சி. 13 செப்டம்பர் 2025 வரை இந்த 6ஆம் வீட்டிலே செவ்வாய் இருப்பார். உங்களுடைய 12ஆம் வீட்டிலே வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய பலம் பொருந்திய 7ஆம் பார்வையினுடைய அந்த பலனை செவ்வாய் ராசிநாதன் பெறுவதும், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனியின் மீது செவ்வாயின் பார்வை இருப்பதும் மிக நுட்பமான பலன்களை தரும். வாகன விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. சொல்ல போனால் 20 அக்டோபர் 2024 முதலேயே செவ்வாய் கேதுவோடு இணைந்திருந்த காலம் வரை ஏதேனும் ஒரு சிக்கல் தந்தது. நிலைமையை உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை என்ற நிலை மாறி மேஷராசி என்பவர்களுக்கு இப்போது அனுகூலமான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய நிலைகள் வருவதற்கான வாய்ப்பு. அதாவது அந்த தன்னம்பிக்கை, முயற்சி இவற்றில நாம் என்ன செய்தாலும் சரி வரவில்லை என்ற அந்த வருத்தம் என்பது மாறி வெற்றியாய் மாறும்.
ராசிநாதன் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சி என்பது மேஷராசிக்கு அற்புதமான விபரீத ராஜயோகத்தை தருகிறது. இதுவரை முயற்சி செய்து வெற்றி அடைய மாட்டோம் என்று அல்லது வெற்றி கிடைக்காது என்று ஒரு அவநம்பிக்கையில விட்ட விஷயங்கள் இப்போது தொட்டால் துலங்கும், வெற்றி பெற்றுவிடும். மீண்டும் ஒரு சிறிய முயற்சி செய்தால் போதும், வெற்றிக்கான வாய்ப்பு. இந்த நிலை பொன் பொருள் சேர்க்கைக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நிச்சயமாக தங்கம் வெள்ளி என்று வாங்கக்கூடிய அளவிற்கு நன்மைகளை தரும். அதனால்தான் தங்க மழை. இந்த காலம் என்பது உங்களுடைய முயற்சிக்கு, சிறு முயற்சிக்கு நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதை நீங்கள் ஒரு மதிப்புமிக்க பொருட்களாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஆடம்பர பொருட்களோடு ஏதேனும் சேர்த்து வாங்கி வைக்கும் போது கூட அது மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பொருளாதார விஷயம், பணம் சார்ந்த விஷயம், நிதி விஷயங்களில இந்த பெயர்ச்சி அனுகூல பலன்களை நிச்சயமாக அள்ளித்தரும். கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது பொதுவில இந்த கன்னிராசியில செவ்வாய் வந்தால் ஒரு பழமொழி சொல்வார்கள், கன்னிராசியில் செவ்வாய் கடலும் கூட வற்றிவிடும் என்பார்கள். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட வற்றிய கடலாக இருந்தாலும் கூட அதனுடைய ஈரம் உங்களுக்கு செழிப்பாக மாறிவிடக்கூடிய அமைப்பு. ஆரோக்கியத்துக்கும் கூட இந்த நிலை என்பது இந்த 45 நாட்கள் சற்று உங்களுக்கு சாதகம், அனுகூலமாக இருக்கும். உங்கள் எதிரிகள் மற்றும் உங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடியவர்களை விட நீங்கள் சிறப்பாக புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுல ஒரு அற்புதம் நிகழும். என்னவென்றால், லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் வேறு அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதம் இருக்கும். இந்த பெயர்ச்சி செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்து பெயர்ச்சி மரியாதை உங்கள் மீது நிச்சயமாக மற்றவர்கள் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வெற்றி மீது வெற்றி வேண்டும், தங்கமழை எல்லாம் வேண்டும் என்றால் மற்றவர்களை குறைத்து எடை போடக்கூடாது. அதேபோல் உங்கள் மீது கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்பிடன்ஸ், அதீத நம்பிக்கை வைத்து ஏதோ ஒன்றை செய்து சர்ச்சையில் ஈடுபடுவது, சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபடுவது, வேண்டுமென்றே தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது, கோபம் தலைக்கேறி ஏதேனும் ஒன்று செய்து விடுவது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த காலத்தில மந்திரங்களை கற்பதற்கு அற்புதமான காலமாக இருக்கும். நீண்ட காலமாக ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதற்கான நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. உங்கள் பக்கம் சிறிது நியாயம் இருக்கிறது என்றால் வெற்றி நிச்சயம். இந்த சனி பகவான் 29 மார்ச் 2025க்கு பின்பாக 7 சனியாக உங்களுக்கு பரிணமிக்க தொடங்கிய காலம் முதல் ஏதேனும் சிறு சிறு சோதனைகள் இருந்தாலும் கூட இப்போது அதை சீராய்வு செய்து, அதாவது சீர்படுத்திக் கொள்ள ஏதேனும் ஒரு சிறு சிறு மாற்றங்களை செய்து நீங்கள் வெற்றிகளை பெற்று விடலாம். ஏனென்றால் சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் வெகு விரைவிலேயே அவருடைய சுய நட்சத்திரத்திற்கு மாறும்போது, அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்திலே ஒரு புனரமைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு வீடு சரியில்லை என்றால் புனரமைத்தால் மீண்டும் புது வீடு போன்று ஆகிவிடும். வாழ்க்கையில எந்த நிலை சரியில்லையோ அதை சரி செய்ய பாருங்கள். ஆரம்பத்தில் சிக்கலாய் இருக்கிறது என்று தோன்றினாலும் கூட மெதுமெதுவாய் வெற்றிகளை நோக்கி நகரக்கூடிய அற்புத விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புத கிரகநிலை இது. எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நெடுநீர், மறதி, மடி, துயில், இந்த 4ஐயும், நெடுநீர் என்றால் காலம் தாழ்த்துவது, நெடுநீர் மறதி, மறந்து போகாமல் ஒரு வேலையை செய்யுங்கள். எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போதே செய்ய வேண்டும், எழுதி வைத்து செய்யுங்கள். நெடுநீர், மறதி, மடி, சோம்பேறித்தனம், துயில், தூங்குவது, எக்ஸசிவ் ஸ்லீப். நிச்சயம் 7-8 மணி நேரம் தூக்கம் தேவை. ஆனால் எழுவது, சாப்பிடுவது, தூங்குவது என்றால் உள்ளம் உடல் இரண்டும் கெடும். அது மேஷ ராசிக்கு ஒத்துக்கொள்ளாது. ஆகையினால் அதிலே கவனம். சோம்பேறித்தனத்தை 0% கொண்டு வர வேண்டும். 13 ஆகஸ்ட் 2025 செவ்வாய் ஹஸ்த நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி. இது ஒரு சிறப்பான காலம். நீங்கள் நினைத்தது நல்லதாக நினைத்து செயல்படுத்துங்கள். கடன் என்றால் நல்ல விஷயத்திற்கு குறைந்த வட்டியிலே நல்ல ராசியான இடங்களிலே கடன் வாங்குங்கள். நோய் இருக்கிறது உங்கள் குடும்பத்திலே யாரேனும் ஒருவருக்கு என்றால் நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்களுடைய கைகளால் நல்ல விஷயங்களை செய்யுங்கள். தீயவற்றை நிச்சயம் செய்யவே செய்யக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிருங்கள். அது மட்டுமல்லாமல் பெட் அனிமல்ஸ், நாய், பசு, இவையெல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறது என்றால் உங்கள் திருக்கரங்களால்
அதற்கு உணவளியுங்கள். ஏனென்றால் கரங்களை ஏன் திருக்கரங்கள் என்று சொல்கிறேன் என்றால், அப்போது அந்த கரங்கள் திருக்கரங்கள் என்று இருக்கும்போது தேவையில்லாத பொருளை தேவையில்லாத விஷயத்திற்கு தொடமாட்டீர்கள். அப்போது நன்மை கிடைக்கும். ஹஸ்த நட்சத்திரத்திலே செவ்வாய் ஒரு ஆயுதத்தை பிடிக்கும் போது அதுல நல்லது மட்டுமே வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். மிகப்பெரிய விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி என்றெல்லாம் பீத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் செய்த வேலை என்ன? அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து உலகத்தை உருட்டி மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் பலர். ஆகையினாலே அழிவு தரும் என்ற விஷயத்தை தெரிந்தால் அதை ஏன் செய்ய வேண்டும்? அப்படி அழிவு தரும் விஷயத்தை செய்தால் அதனால் பாவங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால் அப்படி செய்யாமல் உங்களுடைய கரங்களால் நன்மையை மட்டும் செய்யுங்கள். 3 செப்டம்பர் 2025 உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துல பெயர்ச்சிக்கு வருவார். அப்போது நீங்கள் எது ஒரு போர், ஒரு சண்டை என்றாலும் கூட வெற்றி. அது தர்க்கமாக இருக்கட்டும். அது கை தகராறாக செல்லக்கூடாது. வாய் தகராறாக கூட இருக்கக்கூடாது. தகராறு என்பதே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அறிவு கூர்மை, அந்த அறிவு கூர்மை ஏற்படும். அந்த அறிவு கூர்மையை வைத்து செயல்படுத்தி வெற்றி. தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக காண முடியும். மேஷராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யூடியூப் போன்ற வலைத்தளங்களில உங்களுடைய அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். சாப்ட்வேர் மட்டுமல்ல, ஹார்ட்வேர் துறையிலும் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிறது இந்த காலகட்டத்தில். 3 செப்டம்பர்ல செவ்வாய் சுய நட்சத்திரத்திற்கு, சித்திரை நட்சத்திரத்துக்கு வரும்போது, மேலும் செவ்வாயினுடைய பார்வை என்று சொல்லும் போது செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை பலம் என்பது உங்களுடைய பாக்கிய நிலையில இருக்கிறது. இங்கு வக்ரசனியின் பார்வையும் இருக்கிறது. அதாவது 4ஆம் பார்வை செவ்வாயினுடைய பார்வை 9ஆம் வீட்டில இருக்கிறது. அதனால் அதிர்ஷ்டத்தின் மீது சனியினுடைய திருஷ்டி இருக்கிறது, குரு பார்வை இருக்கிறது, சுக்கிரன் பார்வையும் இந்த பதிவை நான் தரும்போது இருக்கிறது. ஆகையினால எதிலுமே நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் நிலபுலன்களிலே உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக, பண்ணையாராகவே மாற்றிவிடக்கூடிய அற்புதம். அது உடனடியாக இன்றே நடந்து விடுமா இந்த 45 நாட்கள் என்றால், இந்த ஒரு மண்டலம் என்று எதை வைத்து சொல்வார்கள் என்றால் செவ்வாயை வைத்துத்தான் அந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம். ஏனென்றால் சற்றேறக்குறைய 48 நாட்கள் ஒரு ராசியில பெரும்பாலும் இந்த செவ்வாய் இருந்து பலன் தரும். சில காலங்களில் 6 மாதம் ஒரு ராசியில இருக்கும். அப்போது பேரழிவு, போர், பதற்றம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தும். ஆகையினால செவ்வாய் எந்த ராசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் இருந்தாலும் சுப தன்மைகளை தரும். ஆகையினாலே அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக தரும். செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி என்றால் என்ன? நிலபுலன்கள் விற்காமல் இருந்தால் அதை விற்று நல்ல வகையில பணம் பெறலாம். இல்லை என்றால் நிலபுலன்களில உங்களுடைய காசை அதிலே செலவு செய்து நல்ல ஒரு வீடு, மனை, மாடு வாங்குவதற்கு முயற்சி செய்தால் வெற்றி. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறது. இது அற்புதமான சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய சுப பலன்களை தரும். உங்களுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் முன்கோபம் இருக்கக்கூடாது. தைரியம் அசட்டு தைரியமாகவும் இருக்கக்கூடாது. வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். நிச்சயம் வெற்றி பல இருக்கும். கூடுதல் பரிகாரமாக நண்பர்களுக்கு உணவளிப்பது வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆடி மாதத்தில கூழ் ஊற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை குடும்பத்தாரோடு இணைந்து அக்கம் பக்கத்தாரையும் அழைத்து செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். இனிமையாக பேச பழகுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில முருகன் வழிபாடை தவறாமல் செய்வது கூடுதலாக உங்களுக்கு அனுகூல பலன்களை தருவதாக அமையும். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா, கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடரும் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில ஏதேனும் தகராறு, சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும்போது
அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோவப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா? திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான். யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதேபோல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு, இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும்போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களிலே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.